அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் எங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து ரெசிபீஸ்லாம் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து அகரகர் வந்து செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா அகரகர் வந்து டெய்லியுமே வீட்டில் வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி இருக்கணும். அதனால் வந்து அகரகர் தான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து இளநீர் வச்சுட்டு தான் வந்து அகரகர் வந்து செய்ய போகிறேன். இந்த இளநீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வெட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த இளநீர் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பல்ப்பெல்லாம் வந்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 இளநீர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து 1.5 இளநீ மாதிரி தான் ஃபஸ்ட் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அகரகர் பவுடர் வந்து தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து அகரகர் வந்து தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும்ல அது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த இளநீர் கொதிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இளநீர் மட்டும் தான் வந்து சேர்த்து செய்கிறோம். தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை. இந்த அகரகர் பவுடர் வந்து நான் சேர்க்குறப்பவே வந்து கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஏன்னா இளநீர்லேயே வந்து ஆல்ரெடி இனிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அகரகர் பவுடர் வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு பாக்கெட் இளநீர் இருந்தது. அதையும் சேர்த்து இதுலேயே வந்து ஊற்றி காய்ச்சியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பவுடர்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது சேர்க்குறதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சால்ட் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சுகர் சேர்க்குறதையும் தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் 2த்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இளநீர் அகரகர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றிடலாம். இந்த இளநீரில் இருந்த இந்த பல்ப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த வந்து அகரகர்லேயே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நம்ம காய்ச்சிறப்பவே வந்து இதை சேர்க்கக்கூடாது. இது கடைசியாக இந்த மாதிரி வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இதை சேர்த்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து சேர்க்குறப்ப அங்கங்கே அந்த பல்ப் வந்து நமக்கு கடிப்படுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து 2 லேயராலாம் ஊற்றலை, ஒரே லேயராகவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு எப்போவுமே பிடிச்ச வெர்மிசெல்லி ஸ்ப்ரிங் ரோல் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இங்கே பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். இது வந்து வெர்மிசெல்லி வேக வைக்கிறதுக்காக தான். தண்ணி ஒன்ஸ் வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெர்மிசெல்லி வந்து சேர்த்துக்கலாம். வெர்மிசெல்லிக்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த கிளாஸ் நூடுல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து ஹாட் வாட்டரில் விட்டுட்டோனாலே இது குக் ஆகிரும். ஸோ இதை வந்து நான் சேர்த்துட்டு அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி மூடி வச்சிட போகிறேன். இது அப்படியே வந்து குக் ஆகிரும். நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நான் அடுத்த ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பிரெட் புட்டிங் தான் செய்யலாம் அப்படின்னு பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஸ்காட்ச் பிரெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து பிளெயின் பிரெட்டில் தான் வந்து எப்போதுமே செய்வேன். இருந்தாலும் இந்த பட்டர்ஸ்காட்ச் பிரெட்டில் செய்கிறப்பையும் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வந்து நான் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் இதிலே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு அதை தான் வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி 2 ட்ரேக் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு ட்ரேக்கு வந்து 4 பிரெட் வந்து வச்சாலே போதும். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப தான் கரெக்டாக அது ஒரு மாதிரி லேயராக வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரே லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சிடலாம். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சு இல்லாமல் அப்படியே தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சிடலாம். இல்லை நீங்கள் அடுக்கி வைக்கிறதா இருந்தாலும் அடுக்கி வைக்கலாம். நான் சமயத்தில் வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து வச்சிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான எக் மிக்ஸ்சர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எக் எடுத்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். உடச்சியில் சேர்த்துக்க போகிறேன். நான் செய்கிற இந்த 8 ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 முட்டையே வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய முட்டை அப்படிங்கிறதுனால 4 முட்டை எடுத்துருக்குறேன். இல்லை சின்ன சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 5 முட்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த எக்கை வந்து உடச்சியில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து வெனிலா எசன்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு 500 ml அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். திக்கான பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருந்த சுகர் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. எல்லாமே நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து சேர்த்துடலாம். இந்த ப்ரெட் எல்லாமே இந்த எக் மிக்சரில் வந்து நல்லா முழுகிற மாதிரி வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ப்ரெட் எல்லாமே வந்து இந்த எக் மிக்சரில் கண்டிப்பாக ஊறணும். கொஞ்சம் நேரமாச்சும் ஊறணும். ஒரு 20 மினிட்ஸ் போல் இதை வந்து ஊற விட்டுக்கலாம். இந்த கிளாஸ் நூடுல்ஸ் வந்து நான் வேக வச்சுருந்தேன்ல, இது நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த கிளாஸ் நூடுல்ஸ்க்கு பதிலாக நார்மலான சேமியா கூட யூஸ் பண்ணி இதை வந்து செய்யலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எப்போவுமே இந்த கிளாஸ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதை வந்து வடிகட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி அப்படியே மூடி வச்சுருந்தேன். இது நல்லாவே வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு. இருந்தாலும் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னும் நீள நீளமாக வேறு இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து கத்திரிக்கோல் வச்சுட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்குவேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து வைக்கிறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபில்லிங்கில் சேர்க்குறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி நான் வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கேபேஜ், அப்புறம் வந்து பட்டாணி, இந்த மாதிரி எது வேணாலும் வந்து சேர்க்கலாம். தண்ணி காய்கறி தவிர வேறு எது வேணாலும் இந்த ஃபில்லிங்க்கு வந்து சேர்க்கலாம். ஏன்னா தண்ணி காய்கறி சேர்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே வந்து வேகிறப்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால தண்ணி காய்கறி தவிர மற்றது எது வேணாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி கேரட்டையும் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி முட்டைக்கோசையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அப்படியே வந்து பச்சையாக தான் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம குக் பண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த வெர்மிசெல்லியோட இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரு முட்டை வந்து கொத்தி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையில் வந்து தனியாக உப்பு போட்டு வந்து நான் கொத்தி வச்சுருக்கிறேன். இது கூட நீங்கள் சிக்கன் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்க்கலாம். இல்லை மின்ஸ்டு சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்க்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன்.
இது கூட இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ்லலாம் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸா ஹட்லலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொடுப்பாங்களா, அந்த பேக்கெட்ஸ் வந்து 2 இருந்தது. அந்த சில்லி ஃப்ளேக்ஸை வந்து கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது சேர்க்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சுட போகிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு பிரெட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக ரைசின்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆல்மண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன். அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 60 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷீட்ஸாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணி தான் வந்து நம்ம செய்யணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஷீட் இது. ஆனால் 4ஆக கட் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்னதாக தான் ஆகிடுது. நார்மலாக வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்குன்னு ஒரு ஷீட் வந்து விற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எனக்கு கிடைக்கல. நோன்பு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது நிறையா திங்ஸ் வந்து. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு நார்மலாக அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்குன்னு உள்ள ஷீட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ஷீட் வாங்கி இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து செய்ய போகிறேன். ஆனால் கட் பண்ணுறப்ப இந்த ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஆகிடுது. இந்த ஷீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா ஃபில்லிங்லாம் வந்து வச்சு அதை வந்து ரோல் பண்ணவே முடியல. அதனால் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் நான் வந்து ஃபில்லிங் வந்து வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து சீஸும் வந்து வச்சுக்கலாம். சீஸ் வைக்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா சீஸ்லாம் வச்சு ரோல் பண்ணவே முடியல. அதனால் சீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த ஷீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எப்போதும் வாங்குகிற ஷீட் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் நிறையாவே எல்லாம் வச்சு ரோல் பண்ணலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்னதாகவே வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஏன்டா நாளாக கட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங் மட்டும் வச்சு நான் வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு வழியாக எப்படியோ அதை வந்து ரோல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸில் அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்னரில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மைதா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து அப்ளை பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நானும் ஃபராவும் வந்து சேர்ந்து ரோல் பண்ணியாச்சு முக்கால்வாசி. இப்போ தசைன் வந்து நான் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் எங்களாலேயும் உண்மையாக சுத்தமாக முடியல. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஷீட்டாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கஷ்டப்பட்டு ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு பிரித்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரி வேணாம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீ விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லியாச்சு. அவன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ வந்து நம்ம சுற்றி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் அடுத்தது இன்னொரு கோட்டிங் வந்து நான் பண்ண போகிறேன்.
நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்து ரோல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது ஃபில்லிங். இன்னொரு நாள் வந்து நம்ம இது வந்து நார்மலாக அந்த ஷீட் வாங்கிட்டு வந்துட்டு ரோல் பண்ணிக்கலான்னு அப்படின்னு வச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கோட்டிங் வந்து போட்டு ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து சுற்றி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மைதாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து இதை கரைச்சி வச்சுக்கலாம். இல்லை டிப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சு கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை மாதிரி செய்கிறப்ப இன்னுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஐடியா பண்ணதுக்கு காரணம், இது எங்கே பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நல்லா கஷ்டப்பட்டு ரோல் பண்ணியிருக்கிறோம்ல, அது பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை மாதிரி வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக பிரிஞ்சும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அவுட்டர் லேயர் வந்து நல்லா இன்னுமே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இதெல்லாம் எப்போதுமே நோம்புக்கு முன்னாடியே வாங்கி சுற்றி கித்தி வச்சுருவோம், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஆனால் இப்போதைக்கு நான் வந்ததே வந்து நோம்புக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிரெட் புட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கமாக ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை சேர்த்து பொரிக்க போடுறேன். இது எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் குக் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ இதை வந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ க்ரன்ச்சினஸோடு இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ஹீட்லேயே வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிரும். டேஸ்ட்டும் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெட் புட்டிங் வந்து செஞ்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் சிரப் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்குறேன், 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பால் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சுகர் சிரப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி வரும். எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பிரெட் புட்டிங் மேலே வந்து சேர்த்துற போகிறோம். இதை சேர்க்குறதுனால பிரெட் புட்டிங் வந்து இன்னுமே நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் இதையும் வந்து சேர்த்துட்டு இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிட போகிறேன். நோன்பு திறக்கிறப்ப எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா அந்த பிரெட் எல்லாமே வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் சிரப்பையும் வந்து நல்லா இழுத்து நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இஃப்தார் டேபிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் பிரெட் புட்டிங் நம்ம ரெடி பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, அப்புறம் வந்து அகரகர் வந்து நம்ம காய்ச்சி ஊற்றிருந்தோம்னா அதுதான் இது. நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் கோட் பண்ணி கொஞ்சமும் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணாமல் கொஞ்சமும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து அப்பம்பல், இது கடையில் வாங்கிட்டு வந்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நோம்பு கஞ்சி வந்து பள்ளிவாசலில் குடிக்கிறது வந்து மஸ்ட்டுங்க. டெய்லியுமே எங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். அப்புறம் இந்த அகரகரும் வந்து டெய்லி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளேவரில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்குமே பிடிக்குது. அது நோம்பு திறக்கலாமா? 29 28 3 2 1 நோம்பு திறக்கட்டா.
அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்ல விதமாக நோன்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.